ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். என்னன்னு சொன்னால், நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, இன்பாக்ஸில் கேட்டிருந்தீங்க, கமெண்டில் கேட்டிருந்தீங்க. ஆஹ் இலங்கையிலிருந்து குவைட்டுக்கான விமான சேவைகளும், அதே போல் குவைத்திலிருந்து இலங்கைக்கான நேரடி விமான சேவையும், குவைட் ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறது சம்பந்தமான கேள்விகளை நிறைய கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு பதிவு தான் இது. வீடியோவை முழுசாக பாருங்கள். அதோட இந்த வீடியோ சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரைட். என்னன்னு சொன்னா, குவைட் வான்பரப்பை குவைட் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக திறந்திருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில அவங்கள விமான சேவைகளையும் மீள ஆரம்பிச்சுக்கிறாங்க. அந்த வகையில ஜெசிரா ஏர்வேஸ் ஆல்ரெடி சவுதி வழியாக இலங்கைக்கான விமான சேவைகளை பழகி கொண்டிருக்காங்க. இப்போ குவைட் ஏர்வேஸ் நேரடியாக இலங்கைக்கான விமான சேவைகளை அறிவிச்சுக்கிறாங்க. வாரத்திற்கு ஒரு தரம் அவங்களோட சேவைகளை வழங்குறதுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிச்சுக்கிறாங்க. அதாவது குவைட்லிருந்து இலங்கைக்கும், இலங்கையிலிருந்து குவைட்டுக்கும் வாரத்துக்கு ஒரு தரம் அவங்களோட ஃப்ளைட் ஆப்ரேட் ஆகும். ஸோ அதை ஒஃபிஷியலாகவே அவங்க அறிஞ்சிக்கிறாங்க. இது ஒரு ஃபேர் எக்ஸ்பென்சிவ் என்ன மாதிரின்னு சொல்லி இன்னும் அப்டேட் ஆகவில்லை. அநேகமாக ஒரு ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ரைஸை தான் இருக்கும். சில பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நாளைக்கு அவங்களோட டெர்மினல் 4 அண்ட் டெர்மினல் 5 ஆப்ரேட் ஆகுது. ஃப்ளைட் டிக்கெட்ஸில் வேணுமென்றார்கள், இது சம்பந்தமான மேலதிக தகவல் தெரியும்னு தேவைப்படார்கள் இன்பாக்ஸில் கண்டக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி நம்பர் பயோவில் இருக்குது, நம்பர் மூலமாக தொடர்பு கொள்ளுங்க. அடுத்தது இன்னும் ஒரு தகவல், விசா ரினியூவல் சம்பந்தமாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. விசா ரினியூவல் சம்பந்தமாக ஒஃபிஷியலாக எந்த தகவலும் நம்ம வரல. பட் சில நியூஸ் சேனல்ல போட்டிருக்கிறாங்க. எல்லா வகையான விசாக்களும், விசிட் விசாக்கள் இருக்கட்டும், ஒர்க் விசா இருக்கட்டும், ஃபெமிலி விசிட்டா இருக்கட்டும், எல்லாமே உங்களோட எக்ஸ்பயர்ட் ஆகிக்குமென்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ரீ அப்ளை, அதாவது உங்க ஸ்பான்சர் திருப்பி ரீ அப்ளை பண்ணித்தான் போகணும்ங்கிற ஒரு ரூல்ஸ், ஒரு அறிவித்தலை தந்து வைக்கிறதாக தகவல் வெளியாகிருக்குது. இது எந்த அளவு உண்மையா பொய்யான்னு தெரியல. பட் நிறைய நியூஸ் சேனல்ல இது இஷ்யூ பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த வகையில் உங்களோட விசா முடியும்னு சொன்னா நீங்க திருப்பி அவங்க ஸ்பான்சர்ட்டு சொல்லி திருப்பி ரீ அப்ளை பண்ணி தான் போக வேண்டி வரும். அதோட 5 days உங்களோட விசா முடிகிறதுக்கு 5 நாள் இருக்குமென்னு சொன்னா நீங்க பயப்படாம ட்ராவல் பண்ணலாம். 5 நாள், குறைஞ்சது 5 நாள் சரி இருக்கணும். ஸோ நீங்க ட்ராவல் பண்ணிக்கொள்ளும். லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். மேக்ஸிமம் உங்களால் எவ்வளவு குயிக்னு போயிடுமோ அவ்வளோ குயிக்கில் நாட்டுக்குள்ள என்ட்ரு ஆக பாருங்க. நம்ம டைரக்ட் ஃபிளைட் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டு உங்களோட விசா முடியும் வரைக்கும் காத்து கொண்டிருக்க வேண்டாம். என்னன்னு சொன்னா, விசா முடிஞ்சா அதை ஸ்பான்சர் பண்ணி ரீ அப்ளை பண்றதுக்கு மிகப்பெரிய ஒரு செலவு போகும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வரைக்கும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டிருக்காம மேக்ஸிமம் 5 days உங்களோட விசா வெளியிட்டா இருக்குன்னு சொன்னா பயப்படாம டிக்கெட் போட்டுவிட்டு நீங்க போகலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. அஃபிஷியலாகவே அதை அறிவிச்சுக்கிறாங்க. அடுத்தது கேட்டுக்கொண்டிருக்கீங்க, இப்போ டிக்கெட் எங்களுக்கு புக்கிங் போட இயலுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது சில ஃப்ளைட்டில் எங்களுக்கு மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ணிக்கொள்ள